ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நாகை மாவட்டம் புத்தூர் அருகே பெரியார் சிலையை மறைத்து தாவேகாவினர் வைத்திருந்த பேனர் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அப்புறப்படுத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நிச்சயமாக சுபா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை நாகை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அவர் பேசக்கூடிய இடமான நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டான அருகே உள்ள அண்ணா சிலை இடத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு பெரியாருடைய சிலையும் அண்ணாவுடைய சிலையும் அந்த பேசக்கூடிய இடத்தில் 2 சிலைகள் உள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜயை வரவேற்று அந்த விஜய் பேசக்கூடிய இடத்தில் பேனர் வைத்திருந்தார்கள். அதற்கு பின்புறம் பெரியாருடைய சிலை இருந்தது. அதை மறைக்கும் விதமாக பேனரை வைத்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் பெரியார் ஒருவராக தலைவராக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பெரியாரை மறைத்து பேனரை வைத்தது அந்த கட்சியினுடைய ஒரு விமர்சனம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதற்கு விமர்சனம் ஏற்பட்ட நிலையில் அந்த கட்சி தொண்டர்களே முன் அந்த பேனரை அகற்றி வேறு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அண்ணா மற்றும் அந்த பெரியார் சிலை மறைக்கும் விதம் இல்லாமல் பார்வையாளர்கள் தெளிவாக தெரியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது நாளை காலை 12 மணி அளவில் இந்த இடத்தில் விஜய் பேசுவதாக இருக்கிறதுனால பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசார் மத்தியில கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தாவேகா தொண்டர்களும் அந்த இடத்துல பேனர் வைப்பது, கொடி கட்டுவது, இந்த வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். சுபா. விவரங்களுக்கு நன்றி லெனின். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.